நான் சொல்றேன், தீபாவளி தமிழர் பண்டிகை தான். ஆ, மதுரை தமிழ்ச்சங்க காலத்துல எழுதப்பட்டதுதான். தமிழ் இலக்கியமே சொல்லிருக்கா. என்ன சொல்லிருக்கு? அருமையின் சேரும் அகவிருள் நடுநாள். அகநானூர்ல நக்கீரர் பாடியிருக்காரு. அருமீன் சேரும் அகலிருள் நடுநாள். எவ்வளவு நேக்க அகநானூரை கோத்துடுற நீ. அதாவது அங்கிள், அகநானூர்ல தீபாவளின்ற பேர்ல இருக்கிற ஒரு பண்டிகையை பத்தின குறிப்பே கிடையாது. அருமீன் சேரும் அகலிருள் நடுநாள்னா கார்த்திகை நட்சத்திரம் உச்சியில் இருக்கும் நிலா முழுமையடையும் இருள் சூழ்ந்த அந்த நள்ளிரவு நேரத்தில் நடைபெறும் திருவிழாவை குறிக்கிறது. சரி, மேல சொல்லு. தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாது போதியோ திருமுறையில ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு. தையலாறு கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ, அதுவும் கார்த்திகை திருநாளை பத்தினதுதான் அங்கிள். நலமிகு கார்த்திகை நாட்டவரிட்ட தலைநாள் விளக்கு கார் 40ல மதுரை கண்ணன் கூத்தனார் பாடியிருக்காரு. நலமிகு கார்த்திகை நாட்டவரிட்ட தலைநாள் விளக்கில், அதுவும் கார்த்திகை திருநாள் தான். நெல்லும் மலரும் தூய கை தொழுது நெடுநெல் வாடையில மதுரை கணக்காயனார் பாடியிருக்காரு. நெல்லும் மலரும் தூவை கைதொழுது நெடுநல்வாடை, அதுவும் கார்த்திகை திருநாள் தான். தற்குறி. நீங்க சொன்ன தமிழ் இலக்கியம் எல்லாமே தீபாவளியை சொல்லல, கார்த்திகையை சொல்லியிருக்கு. கார்த்திகை மாசம் தமிழர்கள் தங்களோட வீட்டுல விளக்கேத்தி வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த தமிழ் இலக்கியம் ஐப்பசி மாசம் அமாவாசையில காலைல வெள்ளம் எந்திரிச்சு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு மத்தா பத்தி சுத்துனாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. தீபாவளின்றது அமாவாசையில கொண்டாடணும்னு ஆரியர்கள் பழக்கப்படுத்தி விட்ட பண்டிகை. கார்த்திகைன்றது முழு பௌர்ணமியில தம் வீட்டுல விளக்கேத்தி தமிழர்கள் கொண்டாடின பண்டிகை. இந்துக்கள்ன்ற பேர்ல தமிழர்கள் தலையில எல்லாத்தையும் கட்டி விட்டு இதாண்டா உன் பண்டிகை, இதை கொண்டாடுன்னு தமிழர்கள் பண்டிகை எல்லாம் மறக்க வைக்கிறது சங்கித்தனமா இல்ல? நான் சொல்றேன், தீபாவளி தமிழர் பண்டிகை தான். ஐயோ அங்கிள், நீங்களே சொல்லிட்டீங்களா தீபாவளி தான் தமிழர் பண்டிகையா? உங்களோட அங்கிள் அமித்ஷாவே வந்து சொன்னாலும் பொங்கல் தான் தமிழர் பண்டிகை, தீபாவளி எல்லாம் தமிழர் பண்டிகை, நீங்க அழுகுறீங்கன்றதுக்காக ஏத்துக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், தீபாவளியை நான் என் குடும்பத்தோட மகிழ்ச்சியா கொண்டாடுறேன். ஆனா அதுக்காக அதை தமிழர் பண்டிகை ஏத்துக்கணும்னு நீ எனக்கு ஆர்டர் போடாது. கிறிஸ்துமஸுக்குலாம் லீவ் விட முடியாதுன்னு உத்தரப்பிரதேச முதல்வர் உத்தரவிட்டதை பத்தி பேசுங்க. இஸ்லாமிய பெண்ணோட புர்காவை இழுத்து பார்த்த பீகார் முதலமைச்சரை பத்தி பேசுங்க. அப்புறம் சங்கி அங்கிள், நாங்க எல்லா சாமியும் கும்பிடுவோம். ஆனா ஆரியர்களோட கடவுளுக்கும் தமிழரோட கடவுளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஓடிவாடா கருப்பாமோ, அதே மாதிரி தமிழ் கடவுள் முருகனை பார்த்து ஓடிவா முருகா ஓடிவா கந்தான்னு கருப்பசாமி வெர்ஷன்லயே பாட்டு பாடுவோம். அந்த மாதிரி மத்த கடவுளை பார்த்து பாட முடியுமா? ஊர் எல்லையில பொட்ட காட்டுக்குள்ள இருக்கிற கருப்பசாமி கோயில அய்யனார் கோயிலும் பூசாரி இல்லைன்னா காலடியில சூடத்தை பொத்தி பத்தி காமிச்சு சாமியை கும்பிட்டு வருவோம். அந்த மாதிரி மத்த கோயிலுக்குள்ள எங்களால் நுழைய முடியுமா? சும்மா இந்துக்கள் தான் தமிழர்கள் இந்த கதையெல்லாம் கட்டி ஓம் பண்டிகையெல்லாம் மறந்துடு, இதுதான் உன் பண்டிகைன்னு மெயினா கொண்டாடுன்னு வேற ஒரு பண்டிகை காட்டி அதை தமிழ் இலக்கியமே சொல்லியிருக்கு அப்படின்னு தப்பு தப்பா குறிப்பு எடுத்துட்டு வந்தா இந்த மாதிரி தான் அசிங்கமாயிரும் அங்கிள். இந்த